அனைவருக்கும் வணக்கம். ஆதிரி தமிழ் சேனலில் டிஎன்பிசிக்கான வினாவிடைகள் பார்க்கலாம். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். மோப்ப கொலையும் அனிச்சம் என கூறும் நூல் திருக்குறள். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். 4வது கேள்வி, மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று பாடிய புலவர் ஔவையார். 5வது கேள்வி, வறிய நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தியெடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்த தலைவி பற்றி கூறும் நூல் புறநானூறு. 6வது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அடுத்தது 7வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று வழியனுப்பும் பாடல் இடம்பெற்ற நூல் பொருநராற்றுப்படை. பொருநராற்றுப்படையை எழுதியவர் முடத்தமா கண்ணியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் அப்படியே நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. அடுத்தது 2வது கேள்வி, உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஈவதாயினும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 3வது கேள்வி, அதிவீரராம பாண்டியரின் பட்டம் பெற்ற பட்டப்பெயர் சீவலமாறன். 4வது கேள்வி, அதிவீரராமன் பாண்டியன் எங்கு அரசராக விளங்கினார்? கொற்கையன். 5வது கேள்வி, வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை என்ற அறநூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். 6வது கேள்வி, முத்து குளித்தலுக்கு சிறப்பு பெற்ற துறைமுகம் கொற்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.